வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து வெள்ளியில முதலீடு பண்றது லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தங்கத்தை பத்தி நிறைய வீடியோ போடுறீங்க. அதே மாதிரி வெள்ளியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து பெனிஃபிட்டா இருக்குமா, அது எப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து வெள்ளி வியாபாரம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட இருந்து இந்த டீட்டெயில்லாம் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து நமக்கு வந்து தெரியாத பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலமா வந்து நமக்கு கண்டிப்பாவே வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றது லாபமா நஷ்டமா அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு 3 மந்த்துக்குள்ள நம்ம ஒரு 50 கிராம் எடுக்கிறதுக்கு சேவிங்ஸ் சேலஞ்சும் பார்க்க போறோம். அதாவது வெள்ளி வந்து வாங்குறதுக்கான சேவிங்ஸ் சேலஞ்சு. இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றப்போ நீங்க அது மாதிரி சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா ஒரு 50 கிராமுக்கு வந்து ஒரு சில திங்ஸஸ் வாங்க முடியும். அது என்னன்றதையுமே இப்போ வந்து டீட்டெயில்டா சொல்றேன். அது கூடவே வந்து வெள்ளி வந்து இந்த ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்றதையுமே வந்து இப்போ வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ தங்கம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். தங்கத்துல முதலீடு பண்றது அப்படின்றது வந்து எவ்வளோ லாபகரமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே பார்க்குறோம். அதுக்கு வந்து வெள்ளி வந்து ஈடாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து வெள்ளி அப்படின்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆனா அதுல வந்து எப்படி பண்ணணும், எப்படி பண்ணினா நமக்கு வந்து வெள்ளி வந்து லாபமா இருக்கும் அப்படின்றதையுமே வந்து டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். வெள்ளிய வந்து நம்ம பொதுவா வந்து நகை பண்றதுக்கு, அதுக்கடுத்து வந்து இப்ப தங்கம் மாதிரியே தங்க முலாம் பூசின நகைகள் பண்றதுக்கு, அதுக்கடுத்து வந்து வெள்ளி பாத்திரங்கள் பண்றதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வெள்ளிய வச்சு வேற சில விஷயங்களும் பண்றாங்க. அது வந்து என்னென்ன, எதுக்காக வந்து இவ்ளோ விலை உயர்ந்துட்டே போகுது அப்படின்றதையுமே வந்து இப்ப டீட்டெயில்டா சொல்றேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் பண்றதுக்கு வந்து வெள்ளிய வந்து பயன்படுத்துறாங்க. உருக்கி அந்த அந்த போர்டு பண்றதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் உதிரி பாகங்களுக்கான போர்டு பண்றதுக்கெல்லாம் வந்து இந்த வெள்ளி வந்து உருக்கி பண்றதா வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து வெள்ளி ஜரிகை வச்ச புடவை, ட்ரெஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, வெள்ளி ஜரிகையில பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு சில ஜவுளி வகைகள்லாம் வரும். அந்த மாதிரி அதுக்குமே வந்து வெள்ளியை வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து வந்து சோலார் பேனல் வந்து பண்றதுக்கு மின்சார வாகனம் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க பெட்ரோலுக்கு மாற்றா டீசலுக்கு மாற்றா நம்ம வந்து அதிக அளவில் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கறது வந்து மின்சார வாகனங்கள் வந்து பயன்படுத்துறோம் இல்லையா, அதுக்கான திங்ஸஸ் எல்லாம் பண்றதுக்கு, அதாவது உதிரி பாகங்கள்லாம் பண்றதுக்கு வந்து வெள்ளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பயன்படுது அப்படின்ட்டு. இன்னும் போக போக ஃபியூச்சர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுல உள்ள எல்லா பொருட்களுமே வந்து நமக்கு அதிக அளவில் தேவைப்படும். அதாவது எலக்ட்ரானிக் உதிரி பாகங்களா இருக்கட்டும், சோலார் பேனல், அதுக்கடுத்து வந்து மின்சார வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதிக அளவில் நம்ம பயன்படுத்த போறோம். ஏன்னா புவி வெப்பமாதல் அது இதுன்னு சொல்லிட்டு பல காரணங்கள் இருக்கு. அதனால வந்து எல்லாமே வந்து மாறிட்டு வருது அப்படின்றப்போ வெள்ளியோடைய விலை இதன் வந்து பேஸ் பண்ணி கண்டிப்பா உயரும், இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த டைம் வந்து உங்களுக்கு வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வெள்ளி எப்படி சேர்த்தா அப்படின்னாக்கா நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளி வந்து நம்ம பாத்திரமா எடுத்து வைக்கிறதுனாலையோ இல்லை கொலுசு இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா, நகைகளாக பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது வந்து நமக்கு லாபமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையவே கிடையாது. அது வந்து நமக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெள்ளி எப்படிங்க சேமிச்சா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளி பார், அதாவது அந்த கட்டியாக வாங்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம், காயின்ஸாக எடுத்து வைக்கிறது, இது மாதிரி வந்து ஓரளவுக்கு லாபமா இருக்கும். ரொம்ப அதிகமா இந்த தங்கத்துக்கு நிகரா லாபமா இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து லாபமா இருக்கும். ஏன்னா விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றப்போ அந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வெள்ளியை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு மறுநாளே கொண்டு போய் நீங்க கடையில கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் படி கழிச்சுக்கிட்டு தான், அதாவது அதுல கழிவு அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து மிச்ச காசு கொடுப்பாங்க. அப்படின்றப்போ வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது வந்து அதனாலதான் நம்ம வந்து அதிக அளவுல யோசிக்கிறோம். இப்ப வெள்ளி காயின் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த குபேர பூஜை எல்லாம் பண்றோம் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு 108 காயின் வாங்குறது, இந்த மாதிரி இல்ல பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கு, தட்டு, டம்ளர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிக அளவுல எடுத்து வைக்கிறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு ரீசேல் பண்றப்போ ஓரளவு தான் அதுல வந்து நமக்கு லாபமா இருக்கும். நீங்க வெள்ளி வந்து ரொம்ப வருஷத்துக்கு இப்ப வாங்கின விட்டே கொண்டு போய் விற்கிறோம், ஒரு சில வருஷங்கள்ல விற்கிறோம் அப்படின்றப்போ லாபம் இருக்காது. இதுவே வந்துட்டு நம்ம ஒரு பல வருஷம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வச்சிருந்து அதுக்கு அடுத்து விற்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது வந்து லாபம். அதுவுமே நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வெள்ளி கட்டி இல்லை அப்படின்னாக்கா காசு வடிவில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது நல்லது.
அதுக்கடுத்து வெள்ளி விற்பனைன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இந்த கொலுசு இந்த மாதிரி நகை வடிவத்தில் இருக்கிறத கொண்டு போய் விற்பனை பண்ணுறோம் அப்படின்றப்போ நகையாக இருக்கட்டும் இல்லை பாத்திரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்பனை பண்ணுறப்போ நம்ம வாங்கிட்டு வந்துட்டு மறுநாளே கொண்டு போய் கொடுத்தா கூட அதில் மினிமம் 30%லேருந்து மேக்ஸிமம் ஒரு 50-60% வரைக்குமே வந்து கழிவுன்னு சொல்லி கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கு தான் வந்து அமௌண்ட்டே கொடுக்குறாங்க. ஒரு சில கடைகளுக்கு வந்து இந்த பர்சன்டேஜில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். மித்தபடி வந்து அதிகபட்சம் எல்லா கடையிலையுமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இதுவே வந்து பார் வெள்ளி காசு அப்படின்றப்போ அதுக்கு வந்து மினிமம் 10%லேருந்து ஒரு 15-20% வரைக்கும் கழிச்சிட்டு கொடுப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு சில கடைகள் தான். ஒரு சில கடைகளில் வந்து அப்படியே நம்ம கொடுக்குற அந்த வெயிட்டுக்கு தக்கன அப்படியே வந்து அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெள்ளியை பொறுத்த அளவுக்கு ஒரு சில கடைகளில் வந்து ஒரு சில விஷயங்கள் மாறும். இது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு கட்டியாக வாங்கி வைக்கிறோம், காசாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ அது வந்து நமக்கு ஓகேவா இல்லை திரும்ப வந்து ரீசேல் பண்ணுறப்ப இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் குறைச்சாக்க நமக்கு வந்து லாபமாக இருக்குமா? ஏன்னா விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டு போகுது அப்படின்றப்போ நமக்கு ஓரளவுக்கு லாபமாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒரு மாசத்துல வந்து வெள்ளியோடைய விலையேற்றம் வந்து நம்ம பார்க்கலாம். போன மாதம் 9ஆம் தேதி வந்து 1 கிராமோடைய விலை 79 ரூபாய் 20 பைசாவாக இருந்துச்சு. அதுவே இந்த மாதம் 9ஆம் தேதி அதாவது இன்னைக்கு 88 ரூபாய் இருக்குது. அதே 1 கிராம் வந்து 88 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட 8 ரூபாய் 80 பைசா வந்து அதிகமாயிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, தங்கத்துக்கு போட்டியாக வந்து வெள்ளியுமே வந்து நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஓரளவுக்கு குறையும், திரும்ப ஏறும், இப்படியே தான் மாறி மாறி இருக்கும். அதனால வெள்ளி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு பல வருஷங்கள் கழிச்சு தான் நான் வந்து விற்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது லாபமாக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து 88 ரூபாய் இருக்குது அப்படின்றப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வந்து அது ஒரு 200 ரூபாய், ஒரு கிராம் வந்து ஒரு 150லேருந்து 200 ரூபாய் உயர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ நமக்கு வந்து அது லாபமாக தான் இருக்கும். இப்போ நம்ம தங்கத்துக்கு பார்க்குறது மாதிரியே வெள்ளிக்கும் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம். 1 கிராம் வந்து 90 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த அளவுக்கு உயரும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம். 50 கிராம் வாங்குறதுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 100 இன்ட்டு அதாவது 100 ரூபாய், ஒரு வேளை 100 ரூபாய் ஆயிடுச்சுனாக்கா அப்படின்ற மாதிரிக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன். 100 ரூபாய் இன்ட்டு 50 கிராம் அப்படின்றப்போ 5000 ரூபாய் நமக்கு வந்து தேவைப்படும். இதில் வந்து செய்கூலி சேதாரம் அந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டாங்க, கடைக்கு கடை மாறுதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டாங்கன்னா ஒரு 6000 ரூபாய் நமக்கு வந்து தேவைப்படும் ஒரு 50 கிராம் எடுக்கிறதுக்கு. இந்த 6000த்தை வந்து ஒரு நாளைக்கு 67 ரூபாய் அப்படின்னு சொல்லி 90 நாட்களுக்கு எடுத்து வைக்கணும். இதுவே வாரம் எடுத்து வைக்கணும்னாக்கா ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி 12 வாரம் எடுத்து வைக்கணும். ஒரு மாதம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 3 மாதம் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறப்போ நம்மளால தாராளமாக ஒரு 50 கிராம் வந்து எடுக்க முடியும். இப்போ 50 கிராம் அப்படின்றப்போ என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து கொலுசு எடுக்கலாம். வீட்டுக்கு வந்து பூஜை பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த விளக்கு வாங்குறது, கிண்ணம் வாங்குறது, கை குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த சாதம்லாம் ஊட்டுறதுக்கு கிண்ணம் வாங்கி வைக்கலாம், டம்ளர் வைக்கலாம். பிரசாதம் சாமிக்கு வைக்கிறோம் அப்படின்றப்போ அதுக்கு டம்ளர் வாங்குறது, குங்குமச்சிமி வாங்கலாம், மெட்டி வாங்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வாங்கலாம். அருணாக்கொடி இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வாங்கலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ தான் நமக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே சேரும். இதுவே வந்து உங்களுக்கு நகையா தேவைப்படாது அப்படின்னாக்கா ஒரு 50 கிராம் பாரா கூட நீங்க வாங்கி வைக்கலாம். இந்த வெள்ளி கட்டியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 50 கிராமுக்கு வந்து ஒரே பீஸா வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. தங்கத்துக்கு நிகராக வெள்ளியோடைய விலையுமே நாளுக்கு நாள் ஏறுது அப்படின்றத வந்து இங்க காட்டியிருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ல இருந்தே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு எப்படி வந்து தேவை அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு வெள்ளியிலையுமே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். எனக்கு கம்மியான வருமானம் தான், நான் வந்துட்டு தங்கத்துல எல்லாம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் வந்து வாங்கி வச்சு இந்த மாதிரியும் வந்து உங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.